நல்லா புரிஞ்சுங்க. ஆதாமனுடைய உலகத்துல ஆரோக்கியம் இருக்கு. ஆதாமனுடைய உலகத்துல ஆரோக்கியம் இருக்கு. அது என்ன ஆரோக்கியம்? அது அடிமைத்தனத்தின் ஆரோக்கியம். ஹார்ட் ஆபரேஷன் பண்றாங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹார்ட் ஆபரேஷன் பண்ற ஒரு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட டாக்டரா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட டாக்டர் மட்டும் தான் பண்றாங்க? இல்ல, ஏத்திஸ்ட் இருக்கிறாங்க. ஏத்திஸ்ட், கடவுள நம்பிக்கை இல்லாதவங்க. வேற யாரு? உழைப்பே உயர்வு, கடமையே கண் கண்ட தெய்வம், இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்றாங்க? டாக்டரா இருக்கிறாங்க. அப்போ ஆதாமின் அறிவை கொண்டு ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். புரிஞ்சுங்க. ஆதாமின் உலகத்துல சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அது இயேசுவின் உலகத்தோடு கூட சம்பந்தப்பட்டதல்ல. இயேசுவின் உலகத்துக்கு ஈக்குவலானது கிடையாது. அந்த மகிமைக்கு ஈக்குவல் கிடையாது. ஆனா எது சொல்ல வரோம்னா, அடிமைத்தனத்துல ஆரோக்கியம் உண்டு. நம்ம ஒரு காரியத்தை மட்டும் பிடித்து கொண்டு நம்ம பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அடிமைத்தனத்துல நான் ஒன்றை பெற்றுக்கொள்வோம். புரிஞ்சுக்குங்க. எகிப்து ஜனங்கள் அப்படிதான் பெற்றுக்கொண்டு வாழ்ந்திருந்தாங்க. அடிமைத்தனத்துல நல்ல கறி, மீன், நல்லா முட்டை நல்லா சாப்பிட்டாங்க. அதனாலதான் வனாந்தரத்துக்கு வந்தது புலம்புது, ஐயோ நான் செத்து இருந்தா போறோம் அங்கேயே சாப்பிட்டுட்டு இருந்தது. எகிப்து ஜனங்க அடிமைத்தனத்துல நல்ல வேலை செஞ்சுதுங்க. அடிமைத்தனத்துல போட்டு அவன் கசக்கி புழிஞ்சான் செங்கல் இருக்கிறதுக்கு பார்வனும். அது எல்லா வேலையும் செய்துட்டு நல்ல சாப்பாடும் கிடைச்சது. அதுங்களுக்கு அது பழகி போயிடுச்சு. நான் சொல்றது புரியுதா? அடிமைத்தனத்தில் ஆரோக்கியம் உண்டு, அடிமைத்தனத்தில் ஐஸ்வர்யம் உண்டு.